லக்கணம் லக்ன அதிபதி எந்த ரூபத்திலும் பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு. ஏன்னா குருவுக்கு பார்வை 5, 7, 9வது பார்வை. அப்போ குருவை தொட்டு பார்த்துட்டிங்கன்னா குரு இங்கே இருக்கிறாருன்னா குருவுடைய பார்வையிலிருந்து 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. சப்போஸ் குரு இங்கே இருக்கிறாருன்னா குருவுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. குரு சப்போஸ் இங்கே இருக்கிறார், இது 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. குருவை தொட்டுங்க. அப்போ குருவை தொட்டு 5, 7, 9வது பார்வையில் 13 டிகிரிக்குள்ள லக்கணம் இருக்கும் பொழுது, லக்கண அதிபதி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு செஞ்சு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதற்கடுத்து சந்திரனா ராசி. அதே போல் இந்த குருவுக்கு 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தால் ராசி வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ குரு இங்கே இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துல குருவை தொட்டு 5ஆம் இடம், குருவை தொட்டு 7ஆம் இடம், குருவை தொட்டு 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ராசி வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது ரெண்டுமே கெட்டு போச்சு. லக்கணமும் லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, ராசி அதிபதி கெட்டு போச்சு. கடைசியாக சூரியனை பார்த்துருங்க. இந்த சூரியன் ஒருத்தர் ஜாதத்தில் வலுவாக இருக்குது. சூரியன் குருவுடைய பார்வையில் இருக்கிறார். பார்த்துட்டிங்கன்னா குரு எங்கே இருக்கிறாருன்னா குருவுக்கு 5, 7, 9வது பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது சிறப்பு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கான விஷயம் அல்ல. ஜோதிடத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான தகவல் தான் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ உண்மையானவே குரு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த குருவோட டிகிரியிலிருந்து சூரியனோட டிகிரியை, சூரியன் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை, சந்திரனோட டிகிரியை, சந்திரன் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை, லக்கணத்தோட டிகிரியை, லக்கணம் இருக்கக்கூடிய அதிபதியோட டிகிரியை, இதெல்லாம் ஒன்று கழித்து பாருங்கள், இல்லை கூட்டி பாருங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் குரு எத்தனை டிகிரியில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த டிகிரியோடு ஒரு 13 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது ஒரு 80% பலன் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, குருவுடைய 5 அல்லது 7 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது 100% முழுமையான பலனை குரு கண்டிப்பாக கொடுத்தே தருவார்.